கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனங்கள். தியான வசனம் 27ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 6:27. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய மருத்துவ குறிப்புகளை பார்ப்போம் என்றால், இன்றைய உலகிலே காணப்படுகிற வியாதிகளுக்கு அதிகமான காரணம் மனிதன் தேவையற்ற கவலை கொள்ளுகிறதினால்தான். எல்லா வியாதிக்குமே கிட்டத்தட்ட கவலை என்பது ஒரு அஸ்திவாரமாக மாறிவிடுகிறது. எதை குறித்தும் கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, யாரோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த வார்த்தையை வைத்து கவலைப்படுவது, யாருடைய ஒரு நல்ல ஆலோசனை நமக்கு கிடைக்கவில்லை என்றால், அல்லது நாம் நினைத்த காரியங்கள் நினைத்தவரிடமிருந்து கிடைக்கவில்லை என்றால் கவலை, ஒரு ஏமாற்றத்தினாலே பெருமூச்சு விட்டவர்களாக கவலை 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 என்ற நிலையிலே நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவலைப்படுகிறதினாலே யார் ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். கவலைப்படுகிறவன் எவன் தன்னுடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று கேட்ட கேள்விக்கு விடை ஒன்றுமே இல்லை. யாரும் கூட்ட முடியாது. கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை கூட்ட முடியும், எதை குறைக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படுகிறதினால் பயன் இல்லை. உலகத்தில் சிலர் ஓயாது கவலைப்படுகிறார்கள். சிலர் உடைக்காக கவலைப்படுகிறார்கள், சிலர் உணவுக்காக கவலைப்படுகிறார்கள், சிலர் தாங்கள் சந்திக்கக்கூடிய எதிர்காலத்திற்காக கவலைப்படுகிறார்கள், சிலர் தங்களுடைய சரீரத்திற்காகவும் இன்னும் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காகவும் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கவலை வேண்டாம் என்று, கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்பதாக அவர் அங்கே சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலையை நாம் கைவிட வேண்டும். ஏன் கவலைப்படக்கூடாது பார்ப்போம் என்றால், அந்த கவலையானது நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராது. கவலைப்படுகிறதினால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. சிலர் கவலைப்படுகிறதுனாலே குறையை மேற்கொள்ளலாம் என்றும் நஷ்டத்தை தவிர்க்கலாம் என்றும் இல்லாததை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முன் யோசனையுடன் திட்டமிட்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்கிறார். கவலைப்படுகிறதினால் ஒரு முழத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ கூடாது. வெண்மையான முடி கவலையினால் கருப்பாவதில்லை. பயனில்லா காரியத்தை செய்வானேன்? இரண்டாவதாக, ஏன் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், அது வியாதியை உண்டாக்குகிறது. வியாதியை உண்டாக்குகிறது. கவலை வியாதியை உண்டாக்கும். பண்டிதர் ஸ்டான்லி ஜோன்ஸ் இவ்விதமாக குறிப்பிடுகிறார், நான் தென் அமெரிக்காவுக்கு ஆகாய விமானத்தில் பயணம் செய்த காலத்தில் ஆகாய விமானி என் மத்தியான சாப்பாடு நன்றாயிருந்ததாவென்று கேட்டார். நான் ஆம் என்றேன். பின்பு நான் அவனிடத்தில் அவனது சாப்பாடு நன்றாயிருந்ததா என்று கேட்டேன். அவன் இல்லை, எனக்கு ஜீரண சக்தி இல்லை என்பதாக கூறினான். நான் நீ எதை பற்றி கவலைப்படுகிறாய் என்று கேட்க, ஆம், எனக்கு மனக்கவலை உண்டு. எனக்கு பிரியமில்லாத வேறு ஆகாய விமானத்தில் என்னை மாற்றிவிடப் போகிறதை பற்றி நான் கவலைப்படுகிறேன் என்பதாக கூறினான். அப்போது நான், அதுவே காரணம், மனக்கவலை உன் ஜீரண சக்தியை குறைத்தது என்றேன். இருதய துடிப்பு மனக்கவலையால் உண்டாகலாம். பின்பு இருதய துடிப்பு பற்றி கவலைப்படுகிறதினால் அது இன்னும் அதிகமாகலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கவலைப்படுவது பிணியைத்தான் அல்லது வியாதியைத்தான் உண்டாக்குகிறது. அடுத்தபடியாக, ஏன் கவலைப்படக்கூடாது? அது நம்மை பின்வாங்க செய்து விடுகிறது. நாம் எடுத்திருக்கிற தீர்மானத்தில், நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலிருந்து விலகும்படியான காரியங்களை அது கொண்டு வருகிறது. கவலை தேவன் பேருள்ள நம்பிக்கையை முதலாவது இழக்க செய்து விடுகிறது.
2 வானம்பாடி குருவிகள் ஒரு உயர்ந்த கிளையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தன. பெண்குருவி ஆண்குருவியை பார்த்து, இதன் வழியாய் கடந்து போகிற மனுஷ ஜாதியைச் சேர்ந்தவர்கள் யாவரும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு மிகுந்த கவலையோடு போகிறார்களே ஏன் என்று கேட்டதாம். அதற்கு ஆண்குருவி, நமக்கு இருக்கிறது போல அவர்களுடைய கவலையை சுமக்கக்கூடிய ஒரு பரமபிதா அவர்களுக்கு இல்லை போல் தோன்றுகிறது என்றதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கவலை தேவன் பேருள்ள நம்பிக்கையை இழக்கச் செய்து விடுகிறது. கவலை நம்மை பின்மாற்றக்காரனாக மாற்றி விடுகிறது. கவலை நம்மை ஒரு அவிசுவாசியாக மாற்றி விடுகிறது. கவலை முன்னேறி செல்ல விடாதபடி நம்மை இழுத்து நம்மை முடமாக்கி விடுகிறது. இந்த கவலையை மாற்றுவது எப்படி? கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்ப வேண்டும். உனக்காக கவலைப்படுகிற உன் பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? நீயும் நானும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாள் முதல், நம்முடைய பாவம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறின அந்த நாள் முதல், தேவாதி தேவன் அவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்த அந்த நாள் முதல் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? கவலையை விடு என்று சொன்னார் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே எவன் ஒரு முழத்தை கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும் என்று கேட்டார் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுவதே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்பதாக சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். அவர் உனக்காக கவலைப்படுகிறவர். அவர் உன்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக உனக்காக செயல்படுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் அவர். காட்டு புஷ்பங்களை அழகுபடுத்தி உடுத்துவிக்கிறவர் அவர். உலகத்தையே நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர். அவர் உனக்காக சகல காரியங்களையும் பார்த்து கொள்ளுவார் என்று நீ திட்டவட்டமாக நம்பி அவருடைய கரத்தில் உன்னை ஒப்புக்கொடு. அவரை நம்பினவர்களை அவர் ஒரு காலம் கைவிட்டதில்லை. நீ தேவனிடத்தில் ஒப்புவித்தவனுடைய காரியங்களை அவர் நிச்சயமாய் அவருடைய வருகை மட்டுமாக காத்து கொள்வார். அதைத்தான் பவுலினுடைய சாட்சியாக நாம் இங்கே பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆகையினாலே நான் பாடுகளை குறித்தோ வேதனைகளை குறித்தோ நான் கவலைப்படுவதில்லை என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, உன்னுடைய கவலைக்கான காரியங்களை தேவனிடத்திலே நீ நான் ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய கவலையை கொண்டு வரக்கூடிய காரியங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து விட வேண்டும். கவலை நீ தூக்கி சுமக்காதே. கவலை உண்டாக்கக்கூடிய பல காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு. கவலைப்படுகிறதினால் பிரயோஜனமில்லை என்று அறிந்து அவைகளை தேவனிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அதுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். அது மாத்திரமல்ல, பேதுரு அப்போஸ்தலன் அதைத்தான் குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறவர். உங்களுடைய தேவைகளை கண்டு உங்களுக்கு செயல்பட வேண்டும் என்று செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நாள் தன்னுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றினாள். மனிதனிடத்தில் சொல்லவில்லை, கணவனிடத்தில் சொல்லவில்லை, உறவுகளிடத்திலே சொல்லவில்லை, ஏன் பிரதான ஆசாரியனிடத்தில் கூட ஜெபியுங்கள் என்று தனக்காக அவள் சொல்லவில்லை. மாறாக தன்னுடைய கவலைகளை எல்லாம் தேவனுடைய பாதத்திலே ஊற்றினாள். உன் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் சொல்லு. அவரிடத்திலே அமர்ந்திரு. அவசரப்படாதே. அவர் உன் பாரத்தை சுமப்பார். உன் கவலையை மாற்றுவார். உன்னை களிப்பாய் நிரப்புவார். மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கவலையை மறப்பதற்கு, இல்லையினால் கவலையை மாற்றுவதற்கு மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். மனுஷர் இயற்கையாய் தன்னையும் உண்டவர்களாக இருக்கிறார்கள். நமக்காகவே நாம் ஜீவிக்கிறோம். நம் காரியங்களையே கவனிக்கிறோம். பிறரை குறித்ததான கவனமில்லை, கவனிப்பில்லை, கரிசனை இல்லை. பிறர் காரியங்களை யோசிக்கிறதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக நாம் பிரயாசப்படுகின்ற பொழுது, பிரயோஜனமான காரியங்களை மற்றவர்களுக்காக நாம் செய்கின்ற பொழுது, நம்மையும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய தேவைகளை மறந்து விடுகக்கூடிய ஒரு கிருபையை பெறுகிறோம். நாம் கவலையையும் மறந்து விடுகிறோம். மற்றவர்களுக்காக நாம் செயல்படுகின்ற பொழுது கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துகிறோம்.
கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துகிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துகின்ற பொழுது என்னுடைய மனதில், என்னுடைய சிந்தனையில் வேறு எந்த விதமான சிந்தனைகளுக்கும் இடமில்லை. எனவே தான் பக்தன் சொல்கிறார், சிந்தனைப்படாதே நெஞ்சமே, உன்னை இரட்சித்த தேவசுதன் இருக்கிறார். ஆம், கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துகின்ற பொழுது என் ஆண்டவர் என்னுடைய தேவைகளை கவனித்துக் கொள்ளுவார், என்னுடைய தேவைகளை கவனித்துக் கொள்ளுவார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கவலைப்படாதே. கிருபை நிறைந்த தகப்பனே, நாங்கள் தேவையற்ற காரியங்களுக்காகலாம் கவலைப்பட்டு எங்களுடைய கவலையை கண்ணோக்கி பார்த்து எங்களுக்காக கவலைப்படுகிற ஒரு தேவன் உண்டு என்பதை மறந்து நாங்கள் பின்னோக்கின ஒரு வாழ்வு வாழ்கிறவர்களாய் அநேக நேரங்களிலே காணப்படுகிறோம். சுவாமி, தயவாய் எங்களை மன்னியும். எங்களை ரட்சிக்கும் தேவன் எங்களுக்கு இருக்கிறார், எங்களை ரட்சித்த தேவசுதன் இருக்கிறார். நான் சிந்தனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் சிந்தையை நான் வெளிப்படுத்துகிறவனாக நான் காணப்படுகிறேன். கவலையை கர்த்தரிடத்தில் தூக்கி வீசி எறிந்து விடுகிறேன். அவர் என்னை கவனிப்பார், அவர் என்னை விசாரிப்பார், அவர் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லுகின்ற இந்த விசுவாசத்திற்குள்ளாக தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல எங்களை கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.